திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்த மெய் சுடரே திரைபொறா மண்ணும் அமதத்தன் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னவை கண்டார் நினைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்தருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்த்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 33வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து அருளும் இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனே இச்சென்னரையில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயேனை கருவியாக கொண்டு இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித் தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு மனவாசகம் கடந்தார். நேற்றைய சிந்தனையில், அதாவது மந்திரம் என்பதை நம்ம பருவாக இருக்கக்கூடிய மந்திரம், அடுத்தது சொல்லுவோம் வெறும் சூக்குமமாக இருக்கக்கூடிய, அதாவது நுண் ஐந்தெழுத்தாக இருக்கக்கூடிய மந்திரம் என்று நம்மளுடைய எழுத்துக்களை சொல்லுவோம். நமசிவாய என்ற அந்த மந்திரம் நமக்கு தூல பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய பரு ஐந்தெழுத்து என்று சொல்லப்படுவது. இன்று நாம் பார்க்க இருப்பது நடராச பெருமான் திருவுருவில் சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரம் அமைந்த நிலை எப்படி இருக்கின்றது என்பதை இன்னைக்கு சிந்தனை பண்ண இருக்கின்றோம். இதை நுண் ஐந்தெழுத்து சூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்லுவோம். இயல்பாகவே ஒரு குருவிடம் இருந்து நாம் மந்திரத்தை பெறாது வரையும் நமசிவாய என்ற அந்த இதை யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமசிவாய மந்திரம் குரு தான் உபதேசம் பண்ணி தான் சொல்லணுங்கிறது இல்லை, அது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு மந்திரம். அதனால மற்ற மந்திரம்லாம் சொல்லக்கூடாது, குரு தான் சொல்லணும் அப்படின்னு இயல்பா ஒரு வழக்கு உண்டு நம்ம உலகத்துல. ஆனால் மற்றபடி நாம் இப்போ ஒரு திருக்கோயில் பார்க்குறோம், சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவ சிவன் எழுதியிருக்குங்க. இது 4வது மந்திரங்க நமக்கு. இப்போ இது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா ஏன் சிவசிவன் எழுதுறாங்க? இப்போ யாரோ ஒருவர் பெருமானை பற்றி அறியாத ஒருவர் கூட அந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது அந்த கோயிலின் சுற்றுச்சுவரை பார்க்கும் பொழுதோ அங்கே சிவசிவன் எழுதியிருக்கும். அவர் எந்த மதத்தை சார்ந்தவரோ இனத்தை சார்ந்தவரோ, ஏன்னா பெருமான் இதெல்லாம் உருவாக்கலை, இதெல்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அந்த எழுத்தை கண்டிப்பாக படித்து பார்ப்பாங்க. கண்ணுக்கு பார்த்த உடனே கண்டிப்பாக படித்து பார்ப்பாங்க. அந்த ஒரு முறை படித்த பலன் அவங்க வாழ்க்கையின் அந்த உயிர்க்கு உறுதியை தேடித்தரும். அப்ப என்ன இங்க சூக்குமம் என்ன, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த மந்திரங்களை நாம சொன்னோம் என்றால் அது பெருமானின் திருப்பெயராக அமையும். குருவிடம் என்று பெற்று அதனை சொன்னோம் என்றால் அது மந்திரமாக ஆகும். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான். இதுல சூக்குமமா உள்ள கிடக்கக்கூடிய உட்கிடப்பு அவ்வளவுதான். ஆக எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க, ஏற்கனவே சிகையும் சிண்டும் வைத்து கொண்டு சாத்திரமே நாம படிக்கிற சாத்திரம் நினைச்சு கூடாது. அந்த சடங்குகளை சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடிய அவர்கள் உண்மை பொருளை உணராது இருக்கக்கூடியவர்கள். ஒரு சிலர் உணர்ந்து உயிரடையக்கூடிய நிலையிலாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது மந்தத்தையில என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு எத்தனை பெரிய தண்டனை தெரியுமா, அப்படி இப்படின்னு பயமுறுத்தி சொல்றவனையும் சொல்லாம அவன் மொனே நான் ஏப்பா இதை சொல்லணும், இது சொல்றதை சொல்லாமலே இருக்கலான்ட்டு போயிடுவான். அப்படி அல்ல. இதுக்கு ஏற்கனவே நம்ம சிந்தனை செய்திருக்கின்றோம். இந்த ஐந்தெழுத்து என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒரு குருவிடமிருந்து நாம் பெறும்பொழுது மட்டும்தான் அது மந்திரமாக செயல்படும். இல்லாட்டி சாமியோட திருப்பெயர் தான். இதை சொல்ல சொல்ல அந்த திருப்பெயராக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாக்கர மந்திரம் மந்திரமாகவே நமக்கு கைவர பெறக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கூட்டி கொடுக்கும். அதை தான் நம்ம உணர்ந்துக்கணும். இதுக்குதான் அந்த அரசன் அமைச்சன் அப்படிங்கிற கதையை சொன்னது. அமைச்சர் கேட்டார், என்னடா எனக்கு தெரியாம மந்திரம் சொல்றியாமேன்னாரு. இல்லப்பா அதை நான் சொல்லக்கூடாது, நான் சொன்ன அது குருநாதர்கிட்ட இருந்து பெற வேண்டிய ஒன்று அப்படின்னு சொன்னாரு. இல்லை நீ சொல்லி ஆகணும்னு அரச கட்டளையிட்டாரு. உடனே அந்த மந்திரி என்ன பண்ணாரு, யாரங்க கைது செய்யுங்கள் மன்னனேன்னு சொன்னாரு. மன்னனை கைது செய்ய யாரும் திரும்பி கூட பார்க்கல. என்ன திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் சொன்னார். உடனே மந்திரியை கைது செஞ்சுட்டாங்க. இப்போ மந்திரி கேட்டாரு, நான் கைது செய்யுங்கள் என்று அதே சொல்ல நான் சொல்லும் பொழுது அங்க வேலை நடக்கல. ஆனால் தாங்கள் சொல்லும் பொழுது என்னை உடனே கைது செய்தார்கள் அல்லவா. அதனால சொல் ஒன்றுதான், ஆனால் உரிய இடத்தில் இருந்து வரும்பொழுது மட்டும்தான் அது அதிகாரபூர்வமாக செயல்படும். அதுக்கு பேர் தான் மந்திரம் என்று சொல்லுவாங்க. ஆக இன்றைய சிந்தனையில நமக்கு சாமி சிவாய நம என்ற இந்த மந்திரத்தை எப்படி தன் திருவடிவாக காட்டி நமக்கு அருள் செய்கின்றார் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சேர்க்கும் துடி சிகரம் சிற்கன வீசுகரம் வா ஆர்க்கும் அபயகரம் எகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அது தான். சிவாய நம என்ற எழுத்து எவ்வாறு பெருமான் திருமேனியில் நாம் வைத்து பார்க்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய சிந்தனையில் பார்த்தீங்கன்னா நமசிவாய என்ற அந்த மந்திரத்தில் நான் என்று சொல்லிய உடனே நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், அந்த திரு ஐந்தெழுத்தை எப்படி தெரிய வேண்டும் என்றால், உயிர்களெல்லாம் சென்று அடைந்து அவன் இன்பத்தை துய்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அது நகரம். இணையார் திருவடி என் தலைமேல் அப்படின்னு அருளாளர் பாடியிருப்பாங்க. அப்படி அந்த ஆன்மாக்கள் அடைகின்ற திருவடி நகரம். பெருமானுடைய திருவயிறு இருக்கு இல்லையா, அது மகரம். அழகு வளரும் திருத்தோள் சிகரம், கருணை விளையும் திருமுகம் வகரம், திருமுடி எகரம் என்று பார்க்க வேண்டும். நீங்க முதல் தீக்கை என்று சொல்லக்கூடிய சமய தீக்கையை பெற்றிருந்தீர்கள் ஆனேல் குருநாதர் நமக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்க நடராசர் வடிவத்தை பார்த்தீர்களானால் ந என்று சொல்லும் பொழுது திருவடியையும், மா என்று சொல்லும் பொழுது திருவயிற்றினையும், சி என்று சொல்லும் பொழுது பெருமானுடைய திருத்தோள்களையும், வா என்று சொல்லும் பொழுது அவருடைய திருமுகத்தையும், யா என்று சொல்லும் பொழுது பெருமானுடைய திருமுடியையும்
காண வேண்டுங்க. இதுதான் இனிமேலுக்கு நீங்க ஆடல் காணுகின்ற முறை, சமயம் பெற்றவர்கள். அடுத்து சிவதீக்கை என்று சொல்லக்கூடிய விசேட தீக்கை இருக்கல்லவா, அதை பெற்றவர்களுக்கு குருநாதர் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது பெருமானை நாம் எப்படி காண வேண்டும்? பெருமானுடைய கையில பார்த்தீங்கன்னா ஒரு உடுக்கை ஒன்று இருக்கும். அந்த உடுக்கை இருக்கிற திருக்கரம் சி. அந்த உடுக்கையை ஏந்தி இருக்கிறார் அல்லவா, அந்த கரம் சிகரம். சி என்று சொன்னால் அங்கே பார்க்க வேண்டும், அந்த திருக்கரத்தை பார்க்க வேண்டும். அப்புறம் வீசுகரம் என்று சொல்லுவாங்க. இப்படி காட்டியிருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராசர் வடிவத்தை பார்த்தாலே நமக்கு பிறப்பு அறுக்கக்கூடிய அந்த பேரின்ப நிலைக்கு வித்திடுவது போலங்க. அப்புறம் அவன் வடிவத்தை பார்த்து ஆடை கண்டால் ஆனந்தம்தான் நமக்கு. பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடது கையை கொண்டு அந்த தூக்கிய திருவடியை இப்படி காட்டுவார். தன் 2 விரலால இப்படி காட்டுவார். அந்த 2 விரல் மேல கொஞ்சம் தூக்கி இருக்கும். இதுவரைக்கும் நாம எப்படி நடராச பெருமானை பார்த்தோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனா இனி பார்க்கும் பொழுது இப்படித்தான் நம்ம பார்க்கணுங்க. இப்படி வீசுகரம் அந்த தூக்கிய திருவடியை காட்டும். என்ன பொருள் தெரியுங்களா? உயிர்கள் ஆகிய நீங்கள் எல்லாம் சேர வேண்டிய இடம் இதுதான். சாமியோட திருவடிக்கு வரணுங்கிறத காட்டும் அந்த வீசுகரம். இப்படி நல்லா இன்று கவனித்து பாருங்கள். இந்த கை, இடது கை வளைந்து இப்படி காட்டி அது வீசுகரம் சொல்லுவோம். அப்படியே தன் திருவடியை காட்டி கொண்டே நிற்கும். உங்களை உயிர்களுக்கு உரிய வீடு இதுதான், உரிய இடம் இதுதான் அப்படிங்கிறத நமக்கு அழகாக காட்டும். நீங்க எத்தனை பெரிய வசதி படைத்த இடத்திற்கு சென்றிருந்தாலும் கூட, உங்கள் வீடு குடிசையாக இருந்தாலும் கூட, உங்கள் குடிசையில் இருக்கின்ற அந்த இன்பம் அந்த வசதி படைத்த வீட்டில் இருக்கணும்னு தோணாதுங்க. ஒரு வெளியூர் போகிறோம், உறவினர் வீட்டுக்கு போகிறோம், நம்மளை விட நிறைய வசதி படைத்தவர்கள், ஒரு ஆசை, ஒரு மோகம், இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது போல இருக்குங்க. ஆனால் 3 நாள் கடந்து பார்த்தீங்கன்னா எப்படா வீட்டுக்கு போறதுன்னு தோணும். வீட்டுக்கு போனாதான் ஒரு நிம்மதியா இருக்கும். ஆனா இந்த உயிர்களுக்கு உரிய வீடு பெருமானுடைய திருவடி. அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வே இந்த உயிருக்கு வாரதில்லைங்க. அது வரணும்னா நமக்கு நிறைய தவம் இருக்க வேண்டும். முற்பிறவைகள்ல ஏதேனும் தெரிந்தோ தெரியாமலோ சிவபுண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் பெருமான் நம்மளுடைய அந்த எண்ணத்தை இடமாக கொண்டு நம்மளை நினைக்க செய்வான். அப்புறம் அவனை வாயார பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பான். அப்புறம் அவனுடைய திருப்பணிகள் எல்லாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிப்பான். ஆக நினைக்க செய்வதும் அவர்தான், சொல்றதும் அவர்தான், செய்ய சொல்றதும் அவர்தான். இதான் எப்படி பெருமான் ஒன்றாக உடனாக வேறாக இருந்து அருள் செய்கின்றான் என்பதை அறிவிக்கிறான், உணர்த்துறான், உடனாக நின்று செய்கிறான். 3மே அவனுடைய வேலை தான். நம்மளுடைய வேலை இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம கடந்து வந்திருக்கின்றோம், பார்த்து கடந்து வந்திருக்கின்றோம். அப்போ உயிர்களுக்கு உரிய வீடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமானுடைய திருவடி. அப்படிப்பட்ட வீட்டிற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று தன்னுடைய இடது கரத்தால் தூக்கி திருவடியை காட்டிக்கொண்டு நிற்பது, அந்த கரம் இருக்கல்லவா, அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வகரம். வா என்றால் அருள். அதை சொல்லும் பொழுதே ஐயா சொல்லியிருப்பாங்க, மனவாசகம் கடந்தார் சிற்கன வீசுங்கரம் வா அப்படின்னு சொல்லுவார். அது என்ன சிற்கன வீசுங்கரம்? நன்றாக வீசிய திருக்கரம். நீங்க பார்த்தீங்கன்னா பெருமானை சிக்கனை பிடிக்கும் பொழுது பிடித்த பத்துன்னு நமக்கு மாணிக்க வாசகர் அருளி செஞ்சிருப்பாங்க. அதில்
சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே. அப்படி போல நல்லா பிடிச்சுக்கிட்டேன் சாமி, எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். எங்க போய் அருள் அந்த கேட்கும்பொழுது கூட பாருங்க, உங்களை அடியேனே கெட்டியாக பிடித்து கொண்டேன், நன்றாக பிடித்து கொண்டேன், நீங்க எப்படி போய் அருள் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மாணிக்கவாச பெருந்தகை. அவன் எங்கும் இருப்பவன், இருப்பினும் தன்னுடைய அன்பை அப்படியே வெளிக்காட்டியிருப்பாங்க. ஆக நடராச பெருமானின் அந்த இடதுகரம் நன்றாக வீசிய அந்த திருக்கரம் என்னத்தை உணர்த்தும் அப்படின்னு சொன்னா, எந்த எழுத்தை நாம் அதில் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் வகரம், வா அருள். அதுக்கப்புறம் மூன்றாவதா சொல்லி இருக்கிறாங்க ஆர்க்கும் அபயகரம். பெருமான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கையை இப்படி அபயகரமாக காட்டியிருப்பாங்க. அஞ்சல்கரம், அஞ்சாம இருங்க அப்படின்னு சொல்றது போல ஒரு கரம் இருக்கும், காத்தல் கரம். அந்த காத்தல் கரம் இருக்கு இல்லையா, அது எதை காட்டும் என்றால் யகரம், உயிர். ஏன் உயிரை காப்பாற்றுறோம் நான் தான் தங்கம் அப்படின்னு காட்டிட்டு இருப்பார், யகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடது இன்னொரு கையில தீ ஏந்தி இருப்பார். அப்படியே தீ சுவாலை அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீயேந்திய திருக்கரம் தான் நகரம். அதுக்கப்புறம் தன்னுடைய காலில் வலது காலால் ஒரு முயலகனை அப்படியே அழுத்திய வண்ணம் இருக்கும், அதுதான் மகரம். அதுதாங்க நம்ம ஆணவமலம். ஆணவமலத்தை அழுத்தி பெருமான் நமக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஆக நாம் சிவாய நம என்ற மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்கள் எப்படி நடராச பெருமானை காண வேண்டும் என்றால், சி என்ற எழுத்தை சொல்லும் பொழுது அந்த உடுக்கை ஏந்திய திருக்கரத்தை நாம் பார்க்க வேண்டும். வா என்று சொல்லும் பொழுது வீசிய அந்த வாசிகரம் என்று சொல்லக்கூடிய வீசிய திருக்கரத்தை நாம் பார்க்க வேண்டும். யா என்று சொல்லும் பொழுது அங்க காக்கும் குறியீட்டில் இருக்கக்கூடிய காக்கும் கரம், அஞ்சல் என்று காட்டும் திருக்கரம், அபயக்கரம் என்று சொல்லுவாங்க, அந்த கரத்தை பார்க்க வேண்டும். நா என்று சொல்லும் பொழுது தீ ஏந்திய கையை பார்க்க வேண்டும். மா என்று சொல்லும் பொழுது முயலகனை அழுத்திய திருவடியை பார்க்க வேண்டும். இப்படிதான் நம் நடராச பெருமானை கண்டு ஆடல் காண வேண்டும். மந்திரம் பெற்றவர்களும் சரி, இல்ல நாமளா இதுவரைக்கும் தீக்க பெறாமலே சொல்லிட்டு இருக்கிறவங்களும் சரி, இப்படி பார்த்தால், மந்திரம் பெற்றவர்கள் பார்த்தால் ஆடலை காட்டுவதற்கு அவன் அருள் செய்வான், அடுத்தது ஆடல் காண்பதற்கு நாம் தயாராயிடுவோம். மந்திரம் பெறாதவர்கள் இப்படி பார்த்தால் அந்த மந்திரத்தை பெறுவதற்குரிய தகுதியை நமக்கு சாமி கொடுத்தருள் செய்வாங்க. ஆக நேற்றைய சிந்தனையில் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது திருவடி முதலாக திருமுடி ஈராக பார்க்க வேண்டும். சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது உடுக்கை ஏந்திய கரம் முதலாக முயலகனை அழுத்தி வைத்த திருவடி ஈராக பார்க்க வேண்டும். இப்ப தீக்கை பெற்ற அன்பர்கள்லாம் 108 முறை நாம் மந்திரம் சொல்ல வேண்டும், காலையிலையும் மாலையிலையும் கணிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு மணியாக உருட்டும் பொழுது, திருமணி மாசிலா மணியை தொடும் பொழுதெல்லாம் நாம் மந்திரத்தை சொல்லுவோம். நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது, நமசிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது, நமச்சிவாயன்னா நாம சொல்றதுங்க பேரு, நமசிவாயனா மந்திரம். அப்படி அந்த மணி தொட்ட உடனே அப்படியே கடகடன்னு நமக்கு அந்த உறுப்புகள் நினைவுக்கு வரணும். நமசிவாய என்றால் முதல்ல திருவடி, வயிறு, திருத்தோல், முகம், திருமுடி அப்படி போய் நிற்கணும். நம்ம எண்ணம் அப்படி பெருமானை காண வேண்டும். இப்படியே கண்டு கண்டு நாம் அந்த மந்திரத்தை கணித்து வந்தால் இறைவன் ஆடல் நமக்கு தெரியும். அப்படி ஆடல் கண்டவர்கள் தான் பிறப்பை அறுத்து நிற்பார்கள் என்பது நமக்கு சாத்திர நூல் சொல்லுகின்ற உண்மை. ஆக இன்றைய சிந்தனையில் நடராச பெருமானின் திருவுருவில் சிவாய நம எப்படி அமைந்திருக்கின்றது, எப்படி அவன் இந்த 5 எழுத்தை உருவமாக கொண்டு அருளி செய்கின்றான் என்பதை அழகாக
சிந்தனை செய்வதற்கு இறைவன் கருணை செய்து அருளினார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.